ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க ஹிஸ் அண்ட் ஹர் சீரிஸோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கிரைம் த்ரில்லர் சீரிஸ். இது ஒரு லிமிடெட் சீரிஸ். மொத்தமாக 6 எபிசோட் தான் இருக்குது. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கப்போ ஒரு காட்டுக்கு நடுவில் ரெட் கலர் காருக்கு மேலே ஒரு பொண்ணை யாரோ கொடூரமாக மர்டர் பண்ணியிருப்பாங்க. இந்த மர்டருக்கும் இந்த கதையில் இருக்க ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தருக்கும் சம்மந்தம் இருக்கும். அது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த சீரிஸோட கதை. இந்த ஸ்டோரியில் என்ன கேட்ட அப்புறம் ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேரில் யாருக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு உங்களுக்கு தோணுதுன்னு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சீரிஸோட ஹீரோயின் பேர் ஆனா. அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட். ஹீரோவோட பேர் ஜாக். அவர் அந்த ஊரோட ஷெரிஃப். இவங்க 2 பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க தான். அந்த ஊரில் தான் இப்போ அந்த கொலையும் நடந்திருக்கும். ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களுக்கு சார்லட்னு ஒரு பொன் குழந்தை இருக்கும். ஒரு நாள் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்போ ஆனாவோட அம்மா வீட்டில் குழந்தைய விட்டுட்டு ஜாக் ஆனாவை கூப்பிட்டுட்டு வெளியே போயிருப்பாரு. குழந்தைய விட்டுட்டு வர ஆனாக்கு மனசு இருக்காது. ஆனால் ஜாக் அவங்கள கம்பல் பண்ணி தான் கூட்டிகிட்டு போயிருப்பாரு. அப்படி அவங்க போயிட்டு 2 பேரும் திரும்பி வந்து பார்க்குறப்போ அந்த குழந்தை இறந்து போயிருக்கும். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஆனா ரொம்ப அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஒரு நாள் திடீர்னு யார்கிட்டையும் சொல்லாமல் அவங்க காணாமல் போயிருப்பாங்க. ஜாக் அவங்கள எங்கே தேடி பார்த்தாலும் அவங்க கிடைக்க மாட்டாங்க. இப்படியே 1 வருஷம் போயிருக்கும். இப்போ ஆனாவை காட்டுறாங்க. அந்த மர்டர் நடந்த அதே நைட் ஆனா மலையில நல்லா நனைஞ்சிட்டு பதட்டமாக அவங்க ரூம்குள்ளே வராங்க. ஜாக் தங்கி இருக்கிறது அவரோட சிஸ்டரான ஜோயி வீட்டில் தான். ஜோயியோட குழந்தை மேகியும் அங்கே தான் இருப்பாங்க. அந்த குழந்தைய பார்த்துக்கிறது ஜாக் தான். ஜோயி ஒரு ஆல்கஹாலிக்குங்கிறதுனால அவங்க எந்த வேலையும் சரியாக பண்ண மாட்டாங்க. மர்டர் நடந்த அன்றைக்கி நைட் ஜாக்கும் லேட்டாக தான் வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஜாக்கோட சிஸ்டர் ஜோயி அவர் மேலே ஏதோ வித்தியாசமான ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் அடிக்கடி ஜாக் டெய்லி வீட்டுக்கு லேட்டாக வர்றதையும் அவங்க நோட் பண்ணதா சொல்லுவாங்க. அடுத்த நாள் காலையில் ஜாக்கும் அவரோட அசிஸ்டண்ட்டான பிரியா 2 பேரும் சேர்ந்து மர்டர் நடந்த அந்த இடத்துக்கு போகிறாங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக. 1 இயராக காணாமல் போயிருந்த ஆனா இப்போ அந்த மர்டர் பற்றின நியூஸை அவங்க ஃபோனில் பார்த்துட்டு 1 இயருக்கு அப்புறம் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த அதே ஆஃபீஸ்க்கு ஜேர்னலிஸ்டாக ரீஜாயின் பண்ண வராங்க. ஆனால் இப்போது அவங்க இருந்த இடத்துல லெக்ஸி ஜோன்ஸ்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அதனால அவங்க இப்போது ஃபீல்ட் ரிப்போர்ட்டராக அந்த மர்டரை கவர் பண்ண போகிறதா சொல்கிறாங்க அவங்க பாஸ் கிட்ட. அவரும் அதுக்கு ஒத்துப்பார். கேமராமேனாக யார் வேணும்னு கேட்டால் இவங்க இடத்துல இப்போ இருக்க லெக்ஸி ஜோன்ஸோட ஹஸ்பண்டான ரிச்சர்டை கேமராமேனாக ஆனா கேட்பாங்க. அங்கே ஜாக்கும் பிரியாவும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ அந்த விக்டிமோட நெயில்ஸை ரிமூவ் பண்ணி அதில் யாரோ 2 ஃபேஸ்னு எழுதியிருக்கிறத நோட் பண்ணியிருப்பாங்க. விக்டிமோட ஃபோன் காணாமல் போயிருக்கும். அது காட்டுக்குள்ளே எங்கே இருக்குன்னு போலீஸ் எல்லாரும் ஒரு பக்கமும் தேடிட்டு இருப்பாங்க. ஆனா கிளம்பி இப்போ மர்டர் நடந்த அந்த இடத்துக்கு அவங்க கேமராமேனான ரிச்சர்டோட வராங்க. விக்டிம்க்கு பக்கத்தில் ஜாக்கோட அசிஸ்டண்டான பிரியா 2 ஃபுட் பிரிண்ட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. அதனால அது யாரோட ஃபுட் பிரிண்ட்டாக வேணா இருக்கலாம்னு சொல்லி ஜாக் அந்த விஷயத்தை அப்படியே அவாய்ட் பண்ணிடுவார். இப்போ அந்த இடத்துக்கு நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருப்பாங்க. ஜாக் கிட்ட அவங்க நிறைய கொஷினும் கேட்பாங்க. விக்டிம் ஒரு பொண்ணு, அதை தவிர வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இன்னும் எங்களுக்கு தெரியலன்னு சொல்வார். அப்போ அங்கே இருக்க ஆனா ஜாக்கை பார்த்து உங்களுக்கு அந்த பொண்ணை தெரியுமாமே அப்படிங்கிற ஒரு கொஷினை கேட்பாங்க. இதை கேட்ட ஜாக் ஷாக் ஆகி அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அங்கேருந்து நடந்து போயிடுவார். ஆனாவும் ரிச்சர்டோ ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிறத தூரத்துலேருந்து ஜாக் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனாக்கும் அந்த ஊர் தான் சொந்த ஊர். அங்கே தான் அவங்க அம்மாவும் தனியாக இருப்பாங்க. இப்போ அவங்க அம்மாவை பார்க்க ஆனா கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஜாக்கும் வருவார். அவர் டெய்லி ஆனாவோட அம்மாவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்காக டெய்லி அவங்கள பார்க்க வருவார். ஆனா ஜாக் கிட்ட அந்த விக்டிம் யாருன்னு கேட்குறாங்க. அது உன்னோட ஃப்ரெண்ட் ரேச்சல்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் ஆனாவை இந்த விஷயத்தில் அவங்கள தலையிட வேண்டான்னு சொல்லியிருப்பாரு. ஜாக் ஆனாவோட அம்மாவான ஆலிஸோட நிலைமையை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனாவோட அம்மாவுக்கு கொஞ்ச நாளாக ஞாபக மறதி அதிகமாக இருக்கணும். அவங்க மிட் நைட்டில் நடு ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டுருக்கிறத நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் அந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக கிளம்பி போயிருப்பார் ஜாக். ரேச்சல் பாடியில் 40 டைம்ஸ் ஸ்டாப் பண்ணி கொண்டதாக டாக்டர் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க வாய்க்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட் இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இது யாரோ ரிவெஞ்ச்காக பண்ண மர்டர் மாதிரி இருக்குன்னு இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஜாக்கு அந்த விக்டம் ரேச்சல்னு தெரிஞ்சாலும் அது வெளியே தெரியக்கூடாதுன்னு அவர் நினைப்பாரு. ஆனால் ஆனா அது ரேச்சல்னு நியூஸ்லேயே சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் இது வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லியும் ஆனா இப்படி ஒரு வேலையை பண்ணியிருப்பாங்க. இப்போ ரேச்சலோட ஹஸ்பண்டான டஃபி கிட்ட ஜாக் அண்ட் பிரியா போய் விசாரிக்கிறாங்க. ஜாக்கு டஃபி மேலே தான் டவுட் இருக்கும். இவர் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாருன்னு அவர் ஸ்ட்ராங்காக நம்புவார். ரேச்சலோட ஃபோன் இன்னும் ஆனில் தான் இருக்கும். அதில் சார்ஜ் குறையாமல் இருக்கிறதுக்காக டஃபியை அவங்க நம்பருக்கு கால் பண்ண வேணாம்னு அவங்க சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் அவங்க அப்படி சொல்லிட்டு போன அப்புறம் டஃபி ரேச்சலோட ஃப்ரெண்டான ஹெலனுக்கு கால் பண்ணி பேசுவார். ரேச்சலோட ஃபோன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் எனக்கும் உங்கள் 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அவர் சொல்வார். இப்போ டஃபி மறுபடியும் ரேச்சல் நம்பருக்கு விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் இப்போது அந்த ரேச்சல் ஃபோன் ஜாக் கிட்ட இருக்கும். அது அவர் தான் யாருக்கும் தெரியாமல் ஒளிச்சு வச்சிருப்பாரு. டஃபி எதுக்காக ரேச்சல் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகணும்னு நினைக்கிறாரு? அப்படி அந்த ஃபோனில் என்ன இருக்குது? ஜாக் அப்படி எந்த விஷயத்த மறைக்கிறாரு? அவருக்கும் இப்போ நடந்த சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஹீரோயினான ஆனா, இப்போ இறந்த ரேச்சல், ஜாக்கோட சிஸ்டர் ஜோயி, அப்புறம் ஹெலன்
இவங்க எல்லாருமே ஒன்றா தான் ஸ்கூல் படிச்சிருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஒரு கேங்காக ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. ஹெலன் இவங்க எல்லாரும் ஒன்றா படித்த அந்த ஸ்கூலில் தான் இப்போ ஹெட்டாக இருப்பாங்க. இப்போ ஆனா கிளம்பி ஹெலனை பார்க்க போகிறாங்க. அவங்க கிட்ட ரேச்சல் அன்னைக்கு நைட் யாரை பார்க்க போனான்னு கேட்பாங்க. ஹெலனுக்கு அது யாருன்னு தெரியும், ஆனால் அவரோட பேரை அவங்க சொல்ல மாட்டாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 5 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த சீக்ரெட் பெருசாக வெடிக்குமா அப்படின்னு ஆனாவை பார்த்து கேட்பாங்க. இதை கேட்ட ஆனா கோவமா அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட் ஹெலன் ஆனாக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க, காலையில் வந்து அவங்கள ஸ்கூலில் மீட் பண்ண சொல்லி. ஆனாவும் கிளம்பி காலையில் அவங்கள பார்க்க போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹெலனை யாரோ ஸ்கூல்லேயே கொலை பண்ணியிருப்பாங்க. அதை ஃபர்ஸ்ட் பார்த்தது ஆனா தான். அவங்க தான் போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஹெலனோட தலையில் லையர்னு எழுதியிருக்கும். ரேச்சலோட வாயில் பிரேஸ்லெட் இருந்த மாதிரியே ஹெலனோட வாயிலையும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட் இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அதுக்கும் இப்போ நடக்கிற சம்பவத்துக்கும் என்ன சம்மந்தம், இதெல்லாம் யார் பண்ணுறாங்க? ஜாக் அண்ட் ஆனா, இதில் யாருக்கும் இப்போ நடக்கிற சம்பவத்துக்கும் சம்மந்தம் இருக்குது? இது ஒரு சீரியல் கில்லிங்னா அப்போ அடுத்து கில்லரோட டார்கெட் யார்? ஆனாவா இல்லை ஜாக்கோட சிஸ்டர் ஜோயியா? அந்த கில்லரை கண்டுபிடிச்சி இந்த கேஸை சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட கதை. இதில் யார் கொலை பண்ணுறான்னு கண்டிப்பாக உங்களால் கெஸ்ஸே பண்ண முடியாது. அப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கும் கிளைமேக்ஸில். இந்த மாதிரி சீரிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.